அட, மாயை அகற்றி ஞானம் அருளும் காஞ்சி காமாட்சி அம்மன். கா என்றால் விருப்பம் என்று பொருள். மனிதர்களின் விருப்பங்களை ஆள்பவள் என்பதாலும் நிறைவேற்றுபவள் என்பதாலும் அம்பிகைக்கு காமாட்சி என்று பெயர். காமாட்சியை தாயாகவும் நம்மை சேயாகவும் கருதி பாடப்பட்ட விருத்தம்தான் காமாட்சி அம்மன் விருத்தம். மொத்தம் 11 பதிகங்கள். ஒவ்வொரு பதிகத்தின் முடிவிலும் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே என கூறி நிறைவடைகிறது காமாட்சி அம்மன் விருத்தம். இன்று நாம் கேட்கப் போவது 5 மற்றும் 6வது பதிகங்கள். பெத்த தாய் என்றுன்னை மெத்தவும் நம்பி நான் பிரியனாய் இருந்தேன் அம்மா, பித்தலாட்டக்காரி என்றறியாதுன் புருஷனை மறந்தேன் அம்மா, பக்தனாய் இருந்தும் உன் சித்தம் இறங்காமல் பாராமுகம் பார்த்திருந்தால் பாலன் நான் எப்படி விசனம் இல்லாமலே பாங்குடன் இருப்பதம்மா, இத்தனை மோசங்கள் ஆகாது ஆகாது இது தர்மம் அல்ல அம்மா, எந்தனை ரட்சிக்க சிந்தனைகள் இல்லையோ இது நீதி அல்ல அம்மா, அத்திமுகன் ஆசையால் இப்புத்திரனை மறந்தையோ அதை எனக்கு அருள் புரிவாய், அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே, அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே, மாயவன் தங்கை நீ மரகத வல்லினி மணிமந்திரக்காரினியே, மாயா சுரூபினி மகேஸ்வரியுமான நீ மலையரசன் மகளான நீ, தாயை மீனாட்சி நீ சர்க்குண வல்லினி தயாநிதி விசாலாட்சியும் நீ, தாரணியில் பெயர் பெற்ற பெரிய நாயகியும் நீ சரவணனை ஈன்றவளும் நீ, பேய்களுடன் ஆடி நீ அத்தனிட பாகமதில் பேறு பெற வளர்ந்தவளும் நீ, பிரணவஸ்வரூபினி பிரசன்னவல்லினி பிரிய உண்ணாமுலையும் நீ, ஆயி மகமாயினி ஆனந்த வல்லினி அகிலாண்ட வல்லினியே, அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே, அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே.